Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் இல்ல, ஆக்சுவலா குட் ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. காலையில போகணும் அப்படிங்கிறது பிளான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தை கொஞ்சம் தூங்கி லேட்டா தான் எழுந்திரிச்சாங்க. அதனால சரி பொறுமையா கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானடா? ஆமா. குரங்குட்டி மாதிரியே இருக்கடா இந்த ஹேர் ஸ்டைல்ல. அப்படி வெட்டிட்டாங்க நேத்திக்கு. பேசாம போயேன்டா. எடுத்துட்டு போய் இல்லைன்னா அப்பா திட்டுவாங்க, எனக்கு தெரியாது. சூட்கேஸ் வேணும்னு மட்டும் கேட்டேன், தூக்க மட்டும் முடியாதா? அப்போ சரி மக்களா, சரி போட்டானா ஏன் இப்படி பண்றீங்க? போட்டு மோனே போட்டு சூட்கேஸும் தூக்க சொல்லிட்டாங்களா? காட்டு மோனே பிஞ்சுச்சோ. என் பேபி போட்டு போட்டு இந்த சூட்கேஸ தூக்க சொல்லிட்டாங்களாம். அழுது ஊரை கூட்டுறாம்மா. எப்பா எப்பா இத்தனை லிட்டர் கண்ணீர் ஏன் வந்துட்டு இருக்கு? இப்படிலாம் பேசலாமா? உனக்கு யாரு இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தா? உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? நீ ஒரு நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்கேனா? சரி போட்டுமா போட்டு. சரி ஓகே, நீ இனிமே போஸ்ட் பண்ணு சரியா? அப்பாவை என்ன சொல்லி போஸ்ட் பண்ணுவ? சரி ஓகேம்மா சரியா? போட்டாளா தானே? இப்படிலாம் பேசக்கூடாது சரியா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எப்பா உங்க சண்டை தீராதா? நீங்க தான் இதை ஆன் பண்ணி வச்சீங்களா? நான் வீடியோ எடுக்கும் போது எவனு தெரியலையே இந்த நேரம் பார்த்து ட்ரில்லிங் நீங்க பார்த்த வேலை தானா? எப்படி ஒர்க் ஆகுதா? இப்பதான் அடி வச்சாங்க, அதுக்கடையில ஒரு கிஸ் வேற. மன்னிச்சுட்டாங்க அப்பா ஒன்னு சரியா? ஐயோ ஓகே, அவ்வளவுதான். எல்லா வேலையும் முடிஞ்சது. கிச்சன் எல்லாம் பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட்டு இங்கே ஹாலெல்லாம் கூட பக்கா க்ளீன். அப்புறம் பெட்ரூம் இங்கேயும் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தோன்னா இந்த பெட்ரூமும் பக்கா நீட்டாக இருக்குது. வந்தோடனே சபா அப்படின்னு சொல்லி உறங்கலாம். இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயாச்சு. ரைடா, பத்திரமா இரு சரியா? நாங்கள் வரும்போது பத்திரமா இங்கேயே இருக்கணும். அப்புறம் இதுக்கு ஃபுட்டு எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் டைம் செட் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா கரெக்டாக டெய்லி 2 times வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு வந்து விழுந்துடும். ஸோ அவ்வளோதான், இனிமேல் கிளம்ப வேண்டியது தான். இதுக்கு முன்னாடியும் ஒரு 3-4 times இதே மாதிரி போட்டிருக்கோம், நல்லா தான் இருந்தது. அதனால் இந்த வாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. விட்டு தான் எல்லாம் வந்துட்டு பெட்டியெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. தனீஷ் வந்துட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒரு வாரமாகவே எப்போ போகிறோம் அப்படின்ட்டு கேட்டே இருந்தான். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாரு. அப்படி தானடா? யாரெல்லாம் பார்க்க போறீங்க ஊர்ல? இந்த வேணு சித்தி, சித்து, அனு சித்தி, அப்புறம் எம்மா, அப்புறம் அரவிந்த் மாமா. அரவிந்த் மாமா, அபி மாமா, அஸ்வி மாமா. அபி மாமா அங்க இல்ல, சிங்கப்பூர் போயிட்டாங்க. ஐயா, நான் வந்து மிஸ் பண்ண போறேன். ஆனா உங்ககிட்ட என்னோட சொல்லணும், இந்த ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அந்த பாஸ்போர்ட்டும் காசும் மறக்க கூடாதுன்னு சொன்னுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தல சென்னை டு சிங்கப்பூர், அது வந்து அந்த மூவில ஹரிஷ் பார்த்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சை பேக்ல பாஸ்போர்ட்டும் காசு இருந்துச்சு, அத மிஸ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. யாரோ தூக்கிட்டாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தானோமா, அதுல வந்து அவங்க பாஸ்போர்ட்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க மாமாவை மிஸ் பண்ணாம பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காரு. இந்த டிரைவரும் கிளீனரும் பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அவன் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கார் ஓட்டினா லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கு? கொள்ளலாம். அப்புறம் வந்துட்டு தூத்துக்குடியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பேபி பிறந்திருக்கு, உமாதேவின்னு சொல்லிட்டு. போறீங்களா? பிரியாணி போட்டா போயிருவீங்கன்னா? ஓ சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லி ரெடி பண்ண வச்சுட்டு போலாம் சரியா? அப்புறம் எப்படி இருக்கீங்க?
இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிரியாணி சாப்பிடவா? பிரியாணி அப்படியா? கப்பு கொண்டு வந்துச்சு, நம்ம மூஞ்சியை மறைக்க பார்த்தாங்க பத்தியா? அத்தானோட ஆஃபீஸ் பக்கத்தில் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களை சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆஃபீஸ் கிட்ட தான், ஆஃபீஸ் அங்கே தான் இருந்தது. நீ பார்க்கலையா? அவன் உறங்கிட்டான் போல. அப்போ ஃபோன் பார்த்துட்டு இருந்தியா? வெரி குட் வெரி குட். அப்போ அப்போ வெரி பேட் தானே? அப்போ எல்லாம் தெரியும், ஆனால் அவன் பண்ணுவான் அப்படிதானே? ஏன்னா அவனுக்கு பிரெயினே இல்லை. பிரெயின் இருக்கா? எங்க இருக்கு பிரெயின்? தெரியலடா பிரெயின். மண்டை ஆட்டி பாப்போம். பிரெயின் இல்லையே. எனக்கு ஆட்டி பாரு, எனக்கு பிரெயின் சத்தம் கேட்கும். அம்மாக்கு இல்லையா? நிஷ்மா, எப்படி வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுவாங்கம்மா? எந்த கேர்ள் வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்தது நீ பார்த்த? அப்படியா? உங்க அப்பா எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்க? எப்ப அப்படி வாய பொளந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க? சும்மா சொன்னியா? அப்படியா? பாய்ஸ் மயக்கம் போட மாட்டாங்க. அப்புறம் ஷாக் ஆகி எப்படி மயக்கம் போட்டு விழுவாங்க? அப்படி ஷாக்கோட மயக்கம் போட்டு விழு பார்க்கலாம். ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா பயங்கர டிராபிக். அநேகமா ராத்திரி கூட நாங்க இங்க பெங்களூர்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஒசூர்ல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா இப்படியே தான் நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கு. என்னது? ஹோண்டா வண்டியில கேரளா வந்திருக்கோம். புரிஞ்சுது மக்களே. இங்க வந்துட்டு ஏற்கனவே டிரைவர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சாரு சரியா? கிளீனர் வந்து டிரைவரை ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருக்கான் சரியா? அப்போ அவன் பெரியவனாயி போஸ்ட் தான் வாங்குவானா, ஃபெராரில தான் போவானா. இன்னும் இப்ப போறதே வந்து ஃபெராரி புக் பண்ண போறோம். சரி ஓகே. ஆனா அம்மா உனக்கு என்ன வண்டி வாங்கி தரணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? பைக் வந்துட்டு டிவிஎஸ் 50 சரியா? டிவிஎஸ் 50 வேண்டாம், அது சூப்பரா இருக்கும்டா. செம்ம வண்டி, அப்பாட்ட கேட்டு பாரு. அதுக்கப்புறம் அடுத்தது சரியா? பைக் வந்துட்டு டிவிஎஸ் 50, கார் வந்து நானோ கார் சரியா? நானோ கார்ல ஏன் நான் சொன்ன காரே வாங்குவேன். சோனா காரா? சொன்ன காரா? சோனா கார்ல வர கார் விட்டுருக்காங்க போல நினைச்சேன். நானோ கார் வாங்கி தரேன். இல்ல இல்ல, நான் சொன்ன காரே. அந்த டிவிஎஸ் 50ல நீ உன் ஒய்ஃப் உன் குழந்தைங்க எல்லாரும் போங்க சரியா? இந்த ட்ரெயின்ல எல்லாம் டீ கொடுப்பாங்க. டீ மாஸ்டர் எல்லாம் வந்து அந்த மாதிரி அகலையா மாதிரி ஆச்சு. டீ டீ சாய் சாய் டீ சாய் சாய். கீழே தனிச்சே தூக்கி குப்பையில 10 வாட்டி போட்டுருப்பாண்டி. அதை எடுத்து டீ போட்டு கொடுக்குற பத்தியா? ஒன்னு என்ன பண்றது? குடி 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 நல்லா குடி. பட்டர் பிஸ்கெட் டீ டீ சாய் சாய் பட்டர் பிஸ்கெட் இல்லையா? டீ மாஸ்டர் அவ சாய் மாஸ்டர். டீ எப்படி இருக்கா? அதான் டீ எப்படி இருக்கு? அத கொஞ்சம் பாஸ் பண்ணுங்களேன் தனீஷ். தனீஷ் அதான் டிவிஎஸ் 50 வாங்கி தருவா. அந்த பைக் ஒன்னு பிடிச்சிருக்குல்ல? ஏமா நல்லாவே இல்லையா? டேய் அந்த வண்டி தான்டா சூப்பர் வண்டி. என்ன பண்ணீங்க அந்த வண்டி? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒரு கேட்ல விட்டு அத கொண்டு அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி போட்டு இருந்தேன். எங்க அப்பா பார்த்து
அதுக்கப்புறம் அதுவும் வேண்டாம். நம்ம ஆளு பார்க்காத வேலையே கிடையாது. அந்த போடுறேன். அவனுக்கு வடிவேல் அவங்களோட காமெடி ரொம்ப பிடிக்கும். பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருப்பான். ஆமா அவங்க அப்பா மாதிரியே. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் வந்திருக்கோம். சிம்பிளா ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு போகலாம் அப்படின்னு. பயங்கரமா கை கால்லாம் வலிக்குது. உங்களுக்கு? ஆமா அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் வேற முடிச்சுட்டு வந்தாங்க. சரியா தூங்கவும் இல்லை. நானும் தூங்கலை. ஏன்னா என்னையும் அத்தராத்திரியில வந்துட்டு எழுப்பி விட்டதுனால. சரி ஓகே. ஒருத்தர் பயங்கர சோகமா இருக்காரு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலை வீட்டுல வச்சுட்டு வர வேண்டியதல்ல, கால் வலிக்குதுல. அவனுக்கு சித்துவை பார்க்க போறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதான். இப்படிதான் சொல்லுவானுவ. சரியா அட்ரா அவட புடுறா அவட. அரை மணி நேரம் கூட தாங்காது இவனுக்கு ஆக்டிங். ஆமா போகும்போது ஒரு ஹக் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணி. ஆமா நமக்கே ஐயோ இவங்களை பிரிச்சு வேற வச்சிருக்கோமா நம்ம. சரிம்மா சரி தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு. சரியாம்மா? பிள்ளைய ஹேர் கட்டை தான் வந்துட்டு ரொம்ப சொதப்பி விட்டுட்டாங்க. நல்லாதான் இருக்கா. கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம கிட்ட தமிழ்ல ஒருத்தங்க பேசுறாங்கல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. அதான் ஆரிய பவனுக்கு ரிவ்யூ பண்ணிடலாம். சி சாரி ஆனந்த பவன் நல்லா தானே இருக்கு. சரி சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இது பெங்களூர்ல என்னன்னா நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் சாப்பாடு அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சுனாலே சாப்பாடு சூப்பர் தான். என்ன காரு? என்ன கார் மாதிரி? ஐடி நம்பரோட தான் சொல்லுவாரு. அப்புறம் இது இப்போ ஃபெராரி கார்ல எப்படி டர்போ எப்படி இருக்காங்க? இன்னொரு சவுண்ட் கொடுத்தல. உங்களுக்கு தெரியுமா? போர்ஷ் கைமனோட டர்போ. போர்ஷ் கைமன் ஸ்போர்ட்ஸ் ஆதா. அது என்ன அவ்வளவு ஸ்பீட் தான் போகும். நீங்க அந்த சத்தத்தை கொடுங்க பாப்பா. சொல்லுங்க அதான் ஒருக்கா சொல்லுங்க. நிஜமாவா? நீங்க தான் கலாய்கிறீங்கன்னு நினைச்சேன். நிஜமாதான் இருக்கும். கீர் மாத்தும் போது அது அப்படி இழுக்கும் உள்ள காத்து. சுச்சு சுச்சுன்னா கார் சுச்சு போய் கேக்குதோன்னு நினைச்சேன். நம்மளே டர்போ இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணா அது நம்மளுக்கு சவுண்ட்ல கேக்கும். அப்படியா? அப்புறம் மைலேஜ் இருங்க இங்க பாருங்க. அடுத்ததும் ஒரு டீ. எப்படி இருக்கு? டீ பிரேக். நல்லா தான் இருக்கு. அது ஆனா நல்லா சூடா இருக்குல்ல. பரவாயில்லையே. காலையில போட்டுச்சு. எப்போ 9-10 மணிக்கெல்லாம் போட்டல. ஆமா எப்படி இவ்வளவு சூடா இருக்கு? காலையில கிளம்புறோன்னு நான் ஒரு 9 மணிக்கெல்லாம் டீ போட்டு வச்சுனா ஆனா கிளம்புனது பாத்தீங்கன்னா 1 மணிக்கு தான். 1 மணிக்கு. எப்படி சூடா இருக்கு அதான் கேக்குறேன். ஃப்ளாஸ்க்ல வச்சா சூடா தான். இல்ல இல்ல அதான் இப்போ வேணா அந்த நிஷ். ஓகே நாங்க நேரு 12 வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு எவ்வளவு நேரம் காட்டுது? 47 நிமிஷம் தான் காட்டுது. ஆமா ஒரு யூ டர்ன் வந்து எடுக்க சொல்லுது 19 கிலோமீட்டர்ஸ். ஆமா இது அந்த 19 கிலோமீட்டர்ஸ். அது நியூவா போட்டிருக்கிற ரோடு நல்லா இருக்குங்க. ஊருக்கு போற அந்த இடம் பகல்ல பாக்கும்போது சூப்பரா இருக்கும். ஆமா இருட்டுல ஒண்ணும் தெரியாது. மேபி நாங்க வந்துட்டு பகல்ல வரும்போது அதான் ரிட்டர்ன் வருவோம்ல அப்ப நான் உங்களுக்கு அந்த ரோடு காட்டுறேன். சரியா? கரெக்டா டைம் வந்துட்டு 12:42 1:29 வீட்டுக்கு ரீச் ஆகும்னு காட்டுது. 3 மணியாக்கும் காமிச்சிட்டு இருந்தது. இப்ப நாங்க கொஞ்சம் சீக்கிரம் வரவும் 1:29 மாறி இருக்கு. நாகர்கோவில் வந்துட்டோம். நம்ம நாகர்கோவில். ஓகே வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆமா ஆமா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் சித்து தூங்கிட்டு இருப்பா. நாளைக்கு வந்து எந்திரிச்சு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போறேன் அவனுக்கு. ஓகே அவ்வளவுதான். நாளைக்கு வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். சரியா? செம்ம டயர்டா இருக்கு. ஏதோ 2 நாள் கார்ல டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல். ஆமா ஆமா ஓகே பாய் குட் நைட். ஆமா குட் நைட்.